Assalamualaikum. Welcome to Cooking Studio Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே பர்ஃபெக்ட்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் valaikkai பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட அரிசி மாவு எடுத்துர்க்கேன். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள். நான் இன்னைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா பெருங்காய தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவு சோடா மாவு சேர்த்துக்கோங்க. எடிட்டிங்ல போயிடுச்சு, ஸோ காட்ட முடியல. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது கூட நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி மாவில் 2 பக்கமும் கோட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முக்கி போடக்கூடாது. இந்த மாதிரி 2 பக்கமும் கோட் பண்ணி போடுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவை ரொம்ப தண்ணியாக கரைச்சிங்கனாலும் பொங்காது. அதுக்காக ரொம்ப கெட்டியாக இருந்தாச்சுனாலும் பஜ்ஜி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். மீடியம் திக்னஸாக கரைச்சி போட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டோடனே அழகாக பொங்கி வரும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான பர்ஃபெக்டான வாழைக்காய் பஜ்ஜி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.